சேர்ல உட்காந்து இல்லை சேர்ல உட்காந்து கீழே வைக்கிறாங்க. அப்பொழுது இந்த பல்லாவரத்தில் நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க மெசேஜ் கொடுக்க அப்படியே விழுந்துட்டாங்க எல்லாரும். அத்தான் ஃபுல்லாக பேக்கில் கிடக்கு. அது எனக்கு கண்ணு தெரியல, ஏன்னா பெரிய மண்டபம் அது. அப்புறம் சைடில் எலும்புறவங்க தான் எனக்கு தெரியுது. 2 பொம்பளை கட்டி பிடிச்சிட்டு இன்னொன்றுக்கு துரத்திட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே என்ன மெசேஜ் கொடுக்குறதா என்ன பேயா ஆடுது. அப்படியே ஒன்று எந்திரிச்சு நாகப்பாம்பாட்டவே எந்திரிச்சு அதே ஆடி அதே விழுந்துட்டு இருந்தது. எனக்கு தெரியாது, எப்படியோ ஆதிகள் விழுந்த பிறகு லாஸ்ட்ல எனக்கு எப்படி தெரியும் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது பேய் புறப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு எப்போ தெரியும்னா, நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு பல்லாவரத்துல இருந்து பம்மலுக்கு ட்ரெயினுக்கு ஆட்டோ பிடிக்கணும். முடிச்சுட்டு நான் வரேன். ஒரு ஆட்டோமேன் வந்தார் வேகமா. அப்புறம் சார் என்னை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விடுங்க அப்படின்னு. எவ்வளோ காசு இருந்தேன்? காசே கேட்க மாட்டேங்குது. எனக்கே பயமாக்குது. ரொம்ப கேட்டாருன்னா என்ன பண்ணுறது? 200 ரூபா ஒன்று. சிஸ்டர் ஏறுங்க சிஸ்டர் நீங்கள். சரின்னு ஏறிட்ட உடனே காசு கொடுங்க. பல்லாவரம் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் விட்டார். எவ்வளோங்க சார்? உங்கள்கிட்ட நான் காசு வாங்குவேன்னா இறங்கிட்டு போங்க சிஸ்டர். ஏன் அப்படின்னு, நீங்கள் மெசேஜ் கொடுத்து நான் தானே பேய் நான் கீழே விழுந்ததே நான் தானே அந்த பேக் பெஞ்சில். இப்போ காக்கி சட்டையை போட்டுட்டு வந்துட்டேன் சிஸ்டர், நீங்கள் பேய் ஓட்டிட்டீங்க எனக்கு. நீங்கள் அந்த பெஞ்சில் இருக்கிறவங்க அப்படியான்னு கேட்குறேன். அந்த பெஞ்சில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் விழுந்து எனக்கு பேய் போயிடுச்சு, உங்கள்கிட்ட நான் காசு வாங்குவேன் நான் போங்க சிஸ்டருங்கிறார். பல்லாவரத்தில் உன்னை ட்ரெயினில் விட்டுட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இந்த பெஞ்செல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் உழுகுது. அதனால இயேசுவை பார்த்த உடனே இங்கே போட்டிருக்குது அந்த அசுப்பாவி நுரைதள்ளி புரண்டான்னு இருக்குது. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு 40 நாள் ஜபம் முடிச்சுட்டு மலையிலிருந்து இறக்கி வந்தோடனே பெரிய ஒரு 2000 ஆவி பிடித்த ஒருவன் வருகிறான். பெயர் சொல்லு வருகிறான். இதுக்கு பார்த்தோன்னே நான் போயிட்டாங்கிறான் அவனே. இயேசு காலத்தில் போய் அந்த பண்ணிக்குள்ள புகுந்துக்கிட்டான், இதுல புகுந்துக்கிட்டான். இயேசுவா சொன்னார், அந்த பண்ணி 2000 மேய்ஞ்சிட்டு அதுக்குள்ள புகுந்துக்கிட்டான், இவங்கிட்ட புகுந்துக்கிட்டான், இதுல புகுந்துக்கிட்டாங்க. அது புகுமாவிகள், மனுஷனுக்குள்ள புகுமாவிகள். சரி பண்ணிக்குள்ளையாவது புகுந்துக்கிட்டாங்க, சரி புகுந்துக்கோனால எல்லாம் போய் செத்துருச்சு. அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். உங்களை பார்த்தா போயிரட்டாங்கணும். நானும் அசுத்தாவியை துரத்த மாட்டேன், எனக்கு தெரியும். இப்போ 2வது பிளேடு கருணான்னு கூப்பிட்டாரு, அவர் இறந்துட்டார். அவருடைய கடைசி மெசேஜ் நான் கொடுத்தேன் அவருடைய சர்ச்சில். ஏறக்குறைய அவர் பாஸ்டர் சொன்னார், எனக்கு தெரியும் நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் ஜபம் பண்ண மாட்டேன் யாருக்கும். மெசேஜ் கொடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு தெரியும் பேய் ஜபம் பண்ணால் பேய் குருன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஜபம் பண்ண மாட்டேன். ஒன்லி மெசேஜுக்கு கூப்பிட்டாங்களா அதை மட்டும் பேசிட்டு சரி இது வரைக்கும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். பிளேடுக்காரனா என்ன சொல்கிறாரு, முடிச்ச உடனே எல்லாருக்கும் ஜபம் பாஸ்டர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் பேரெல்லாம் உருண்டா, எனக்கு கொஞ்சம் பயம். அது உருளுமா, அது பத்துமா, அது நம்ம போகுது. ஆனால் எனக்கு அது ஒரு பயம், துரத்த மாட்டேன். பாஸ்டர்களை மட்டும் தைரியமாக போய் துரத்த மாட்டேன். அவங்கெல்லாம் தண்ணி தொழிற்சாப்பிட எங்களுக்கு வந்து எப்படிம்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால உருளுன்னு தெரியும். அதனால பாஸ்டர் நான் பண்ண மாட்டேன். இல்லை நீங்கள் பண்ணணும், என்ன எனக்கு என்ன, நீங்கள்லாம் உருளுங்க எனக்கு என்ன அப்படின்ட்டு இவ்வளோ கம்பல் பண்ணுறாரு. நீ பண்ணி அப்படின்னா பாஸ்டர் ஒன்று செய்கிறேன், பிளேடு இத்தனை பேருக்கு மொத்தமாக பண்ணிடுறேன் பாஸ்டர். சரி என்னமோ பண்ணு அவங்க பண்ணணுங்கிறாங்க. சரின்னு ஜம்னி அப்படியே மொத்தமாக பண்ண அத்தனை பேர் விழுந்துட்டாங்க. வாழ் நான் ஜபம் பண்ண வேண்டான்னு சொன்னேன், நீயே போய் ஒன்று. ஐயோ அந்த அம்மாவை கூப்பிடுறாரு, பாஸ்டர் அம்மா நீ வான்னு தண்ணி, இந்த அம்மா ஒரு ஜக்கில் தண்ணியா, அவர் ஒரு ஜக்கில் தண்ணி, மக்களை ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காக தெரிச்சுட்டு கிடக்குறாங்க. நான் வந்துட்டேன், என்னமோ பண்ணிட்டு இருங்க. ஏன்னா பேய் டக்குன்னு போகாது, உருண்டு பிறண்டு ஒரு 1/2 hour ஆகும். அது கத்தி வரல் பண்ணி அப்புறம் அது வரைக்கும் அவருக்கு பெரும் கஷ்டம் ஆகிடுச்சு. அத்தனை பேருக்கு ஓட்டணும்னா அவர் அங்கே 2 பேருமே ஓட்டி முடிச்சாங்க. இன்னைக்கு அந்த அம்மா இருக்குது சாட்சியா. அது எதுக்கு சொல்றேன், உன்னை பார்த்த உடனே போகணும், அதுதான் பேய். ஏன்னா அந்த பவர் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜபமும் உபவாசமும் தேலியாயிடுச்சுன்னா உன்னை பார்த்த உடனே போறான்பா புருஷனுக்கு குடிச்சிட்டு வரவே குடிக்க மாட்டான். பைபிளத்துக்கு ஏழை கோயில் எங்க ஒரு அம்மா அந்த சாம்பிள் சொல்றதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கும் போல இருக்குது. என்ன இவ்வளோ சீக்கிரம் டைம் ஆகுது. அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு அம்மா புருஷன் மனைவி இருந்தாங்களாம். மனைவி அந்த புருஷன் ரசிக்கப்படாத புருஷன் நைட்டு 12 மணிக்கு தான் வருவானா. நைட்டு 12க்கு தான் வேலை முடிச்சுட்டு வருவான். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த இயேசுவை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா, யாரையோ பண்ணுது என்னமோ பண்ணுதுன்னு. இவன் வேற தெய்வத்தை வழிபடுறான், அந்த அம்மா வேற தெய்வத்தை வழிபடுது. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் தோத்துறோம் சிஸ்டர் மாதிரி எப்போதும் ஜபம்னு உட்காந்துக்குமா, ஜபம் பண்ணிக்கிட்டே கிடக்குமா. யாருக்கிட்ட ஜபம் பண்ணுதுன்னே அந்த ஆளுக்கு புருஷனுக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன செய்யலாம், நேரம் அந்த புருஷன் போனான். போயிட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு 12-12:30 வரான்.
வந்தா பேய்ங்கெல்லாம் வந்து கழுத்து அமுக்கு தான் நடுவோம். எந்தெந்த பேய் அவனுக்கு தெரிஞ்ச தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்டானாம். அதவா இதவா அந்த பாருதான் இருக்குது அத்தனை தெய்வம். அல்ல தெய்வத்தையும் பேர் சொல்லி அவன் வணங்கின தெய்வம் அத்தனை பேரையும் கூப்பிட்டானா. ஒன்று கூட வர மாட்டேங்குதா. கழுத்தன் அசுக்குதான் பிசாசு. நடுவு கத்துன்னு கத்துறானா. அதுவா இதுவா இது இந்த தெய்வமே என் குல தெய்வமே அதுவா நீ வா காப்பாத்து. ஒன்றும் இல்லை. கடைசியில எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சான். நம்ம பொண்டாட்டி ஒரு தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே கிடக்குதே, நம்ம பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணிட்டே கிடக்குதே சிலுவை வச்சுக்கிட்டு. அதனால அது பேரும் தெரியல. அது பேரு தெரிஞ்சாதானே கூப்பிடுறதுக்கு அந்த தெய்வமானு ஒண்ணுமே சொல்லலையும். அவன் சொல்றானோ என் பொண்டாட்டி கும்பிடுற தெய்வமே நீ வா. பொண்டாட்டி கும்பிடுற தெய்வமே நீ வா காப்பாத்துன்னு பழையின்னு வர்றானோ இயேசு. வந்து இவன் வரவரை எல்லாம் போய் ஓடி மணி எல்லாம் கழுத்து நடுக்கிறது ஒன்னையும் காணுமா. அத்தனை பேய் ஓடிச்சான். நேரா ஓடி வந்தாமா. 12:30 1 மணிக்கு வீட்டை தட்டி தட்டான்னு வீட்டை தட்ட. என்னங்க எங்க வாவா நீ கும்பிடுற அந்த தெய்வத்து பேரை சொல்லு. ஐயோ என்னை கொல்ல பாக்குறியா என்னை அடிக்க பாக்குறியா சொல்ல முடியாது போ. ஒரே சண்டை. நீ சொல்லிதான் ஆகணும் சொல்லிதான். ஏங்க என்னை அடிக்க பாக்குறியா என்னை துரத்த பாக்குறியா தெய்வத்து பேரை சொல்ல முடியாது. நான் இல்ல நீ சொல்லு. சரி என்னங்க நடந்துச்சு சொல்றேன். ஐயோ எல்லா பேயும் என்னை நசுக்க வந்துச்சு. என் தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன் வரவே இல்லை. கடைசியில பொண்டாட்டி கூப்பிடுற தெய்வமே வான்னு சொன்னேன். அது வந்து சரி பண்ணிச்சு சிலுவை போட்டு இருந்துச்சு. அது அதான் இயேசு இயேசு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கும்பிடுற தெய்வமேன்னு சொன்ன உடனே அந்த தெய்வம் வந்து காப்பாத்திடுச்சு என்னை சொன்னேன். அந்த இயேசுங்கிற நாமத்துக்கு தான் இந்த பிசாசுகள் கீழ்ப்படியும். இயேசுவை நம்ம பின்பற்ற சொல்றோம். அவர் எப்படி ஜெபிச்சாரோ அது மாதிரி நம்மளும் ஜெபிக்கலாம். அப்போ உன்னை பார்த்த உடனே பிசாசு போகுது. இப்ப என்னை பார்த்துட்டு பிரசங்கம் பண்ண ஏன் பிசாசு போகுது தெரியுமா? எத்தனை பேர் எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயரெல்லாம் நான் துரத்தி இருக்கிறேன். அதை யாரும் சொல்ல மாட்டேன். எங்க குடும்பத்தில் இருக்கிற பேய்களே துரத்தி இருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் நல்லா தெரியும். எங்க வீட்டுக்காரரே இப்ப சாட்சி. உத்தவரை சொல்லுவாரு நீ போ பிசாசு போயிடு. நீ பிசாசு துரத்தன்னு சொல்லி நான் பைக்ல கொண்டாந்து விடுறேன். அவ்வளவு நம்பிக்கை. நீ ஓடு துரத்த முடியும் உனக்கு தெரியும் நம்பிக்கை. அதனால இந்த இயேசுவை பின்பற்றணும். இயேசு சொல்லிட்டாரு. ஏன்டவரை உமா பார்த்தா மட்டும் போகுது. நாங்க துரத்தி பாக்குறோம் போக மாட்டேன். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஜபம் பண்றேன். 2 டேலியா இருக்குது போயிடும். நீயும் ஃபாஸ்டிங் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபிச்சின்னா புருஷங்கிட்ட பேயும் போயிடும். பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்லை. நீ போனாவே போயிடும். நீ உன்னை பார்த்தாலே ஆட ஆரம்பிக்கும். எனக்கு அதுதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி துரத்திட்டே இருப்பேன். அவள் என்னை பார்த்தாலே சிஸ்டர் நீ வந்து ஓட்டுனா சரின்னு சொல்லிட்டு பயம் உள்ளே போனேன்னா 3ஆம் 4ஆம் மாடியில் இருக்கிறோம். போய் பார்த்தேன் ஓட்டு சிஸ்டர் உன்னை தவிர யாரும் ஓட்ட முடியாது சரின்னு சும்மா பாட்டு திடீர்னு சத்தம் போட்டா பாரு. இந்த பில்டிங்கே இடிகிற அளவுக்கு சத்தம் போட்டா நான் கீழேயே போயிட்டேன். பாதியோடு விட்டா கீழேயே கிடந்து தானே எழுந்திருச்சு. காரணம் உன்னை பார்த்த உடனே பிசாசு புறப்பட்டு போகும். பாருங்க உபவாசம் பண்ணுங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் அண்ட் ஜபம். ஏசி எப்படி என்ன பண்ணினார்? அவர் எபிரேயர் 5:7 ஏசி எப்படி ஜபம் பண்ணினார் அந்த மாடலை சொல்றேன். முடிஞ்சா பவுலையும் நாம் பின்பற்றணும். ஏன்னா பவுலும் பரலோகத்துக்கு போனார், இயேசுவும் பரலோகத்துக்கு போனார். இயேசு எப்படி ஜெபித்தார் மாமிசத்தில் இருக்கும்போது? எபிரேயர் 5:7 அந்த மாடல் அப்படியே பின்பற்றணும். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜெபிப்பாராம்? மரணத்தினின்று விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அண்டர்லைன் பண்ணுங்க போதும். இயேசு எப்படி ஜெபிப்பாரா? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு. நீ அப்படியே தான் ஜெபிக்கணும். சிலர் ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறோம். குப்பர் அடிச்சு விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான். என்ன தூங்கிட்டாங்களா என்னன்னே தெரியாது. ஒரு பொம்பளை நான் போய் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிற இடத்துல பயங்கரமா பாடுறாங்க. எல்லாரும் எல்லாம் குதிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில நாங்க அதுக்கு மேல குதிப்போம். பயங்கரமா குதிப்போம். நான் குதிச்சது இன்னைக்கு தான் தெரியுது. ஃபுல் ஃபீட்ல நிற்கும் போது ஏன் என்ன நிக்க வச்சிச்சு. எங்க சர்ச் உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் சாராள் நவரோஜி சர்ச்.
அந்த சர்ச்சில் எங்க சின்ன புள்ள 10 வயசுல போய் சேர்ந்தேன். அவங்க கல்லறையில அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா எங்க சர்ச்சில் ஒரு பெரிய மாட்டு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. நடுவுல ஒரு பெரிய மாடை கட்டுவாங்களே, அந்த கயிறு தான் சொல்லிருக்கோம். அதை நான் சர்ச்சுக்கு நடுவில் எனக்கு என்னத்துக்குன்னே கேட்டேன், ஏங்க இவ்வளோ பெரிய மாட்டு கயிறை போய் நம்ம சர்ச்சில் நடுவில் பெரிய சர்ச்சில் கட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க பதில். எனக்கு ரொம்ப நாள் பிரகாரம் தான் தெரியும். அவர் சொல்றாங்க, நாங்கள் பரிசுத்த 9 மணிக்கு சபை ஆரம்பிச்சா 5 மணிக்கு தான் முடியும். அது வரைக்கும் குதிப்போம். 4 ஊர் பரிசுத்த ஆவியில குதிப்போம். இவ்வளவு உயரத்துக்கு குதிப்பேன். நானெல்லாம் என்னை 5 பொம்பளை குதிப்பா குதிச்சு அங்க போய் நான் 5 பொம்பளை இங்க குதிப்பாங்க. அந்த அளவுக்கு கத்துவோம். ஏன்னா எப்போது இதே பழக்கம். 30 வருஷம் அந்த சபை நான் குதிக்கிறது தான் பழக்கம். இவ்வளவு உயரத்துக்கு பரிசுத்த ஆவியில குதிப்போம். குதிக்கும் போது ஆம்பளைங்கெல்லாம் குதிச்சு பொம்பளை மேல வந்து விழுந்து, எல்லா பொம்பளையும் குதிச்சு ஆம்பளை மேல வந்து விழுவாளுங்கன்னு சொல்லிட்டு நடுவுல மாட்டு கயிறு. இவங்க அவங்கள போட்டு உழுக கூடாதுன்னு நடுவுல கயிறை கட்டி விட்டுருக்காங்க. சாராள சர்ச்சில் இப்பதான் எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். மாட்டுக்கை இவங்கெல்லாம் குதிச்சா அவங்க மேல ஒரு கண்ணை மூடிட்டு இப்படி திப்பாங்க. பயங்கரமா குதிப்பா. 5 குதிச்சா பரிசுத்தாவே அதனுடைய மேன்மை இப்பதான் எனக்கு தெரியுது. பாருங்கள், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜெபிப்பாராம், பலத்த சத்தத்தோடு இயேசு ஜெபிப்பாராம். இங்க கத்துனாருன்னா ஜெபிச்சா அவங்க கேட்கும். நீ ஜெபம் பண்றது பக்கத்து வீட்டுக்கு கேட்குதா? யாருக்கு கேட்கும்? உங்க வீட்டுல யாருக்குமே கேட்கு. ஆனா இயேசு ஜெபிச்சா பலத்த சத்தம் அங்க வெளியில இருக்கிறவனுக்கு கேட்குமா? அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். நீயும் அந்த மாடல் அப்படியே பின்பற்று. கத்தி ஜெபி, இயேசுவை பின்பற்று. அடுத்தது இயேசு கிறிஸ்து அந்த பலத்த சத்தத்தோடு அடுத்தது ஜெபம் பண்ணின நேரங்கள் 3 வேளை ஜெபம். யூதர்கள் 3 வேளை ஜெபிப்பார்கள். நம்மளும் அதைவே ஃபாலோ பண்ணணும். 3 வேளை. இயேசு ஒரு யூதன். அவர்கள் 3 வேளை ஜெபிப்பார்கள். ஃபர்ஸ்ட் அதிகாலை படியுங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 35. அதிகாலையில எந்திரிச்சிருவாராம் இயேசு. இருட்டோட எந்திரிச்சு ஜெயிப்பான். நீ அதிகாலை ஜபத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதிகாலை எழுது 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஜெயிச்சுட்டு கிடக்குறேன் நான். எப்ப எழுப்பிடுறாரோ அந்த டைமே பார்க்க மாட்டோம். ஆனா அதிகாலை ஜபம் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுது. அதிகாலையில் எத்தனை மணினே டைப் பண்ண. ஆனா அதிகாலை இருட்டோட எந்திரிக்கணும். இயேசு மகதலேனா மரியாள் இருட்டோட அதிகாலையில் எந்திரிச்சு போகும்போதுதான் இயேசு நிக்கிறத பார்த்தா. மரியாளே ரபுனி போதகரே அதிகாலை இருட்டோட போனாலும் இருக்கு. நாமளும் ஜபம் பண்ணும்போது அதிகாலை சூரியன் வந்துச்சுன்னா வேஸ்ட். சூரியன் வந்துட்டு அதிகாலை இல்லை. சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீ ஜெபிச்சிடணும். அதுதான் இயேசு செஞ்சார். படியுங்கள். இயேசு எப்ப எந்திரிச்சார்? காலையில். அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அண்டர்லைன். அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒரு துளி மாதிரி வெயில் வர்றதுக்கு முன்னாடியே ஜெபிச்சிருக்கணும். நீ அப்பதான் பேய் போகும் உன்னை பார்த்தா. இல்லைன்னா பேய் உண்மையில ஏறிடும். சாத்தான் உன்னை பந்தாடிடுவான். எங்க போனாலும் எதுவும் நடக்காது. சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு தான் சொல்றேன். அவன் உன்னை பார்த்து ஓடுவான்னு இருக்குது. ஓடணும்னா இதான் மாடல். என்ன? பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணணும். 2வது அதிகாலை. அடுத்தது பகல் டைம். மார்க் 6:46. இயேசு பகலிலே ஜெபம் பண்ணுவார். மார்க் 6:46. 3 வேளை ஜெபம். அவர் ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்ட பிறகு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்ட பின்பு பகல் டைமிலே ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார். ஒளிவுமலை மேல எல்லாரும் சாப்பிட்டாங்களா? லஞ்ச் கொடுத்தாராமா. எல்லாரையும் லஞ்ச் சாப்பிடுங்க. 5000 பேருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பகலில் அவர்களை எல்லாம் அனுப்பி விட்டு பகற்காலங்களிலே ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் கரெக்டா 1 மணிக்கு ஜெபம் பண்றதுக்கு போயிடும். எங்கனாலும் சரி, நீ ஆபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா சமையல் கட்டிலேயே கத்து போக. வேற அங்கேயே உட்காந்துட்டு குதி. ஜங்கு பரிசுத்தாவியில குதி. பருப்பெல்லாம் ரொம்ப மூட்டையா இருக்கும். உனக்கே தெரியாது. பாருங்க, எல்லாம் சமையல் கட்டலன்னா அங்கேயே இருந்துட்டு ஜம்ப் பண்ணு. பகல் டைம்ல 1 மணினா டைம் குறிச்சுக்கணும். அடுத்தது ஈவினிங் சாயங்காலம். மத்தேயு 14:13. இயேசு சாயங்காலம் ஆன போது அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல். பாருங்க, சாயங்காலம் ஆன போது 14:13. மத்தேயு 14:13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலே ஏறி வனாந்தரமான இடத்துக்கு தனியே போய் அங்கே ஜெபம் பண்ண போயிருக்கோம். போட் எடுத்துட்டார். போட்டு மேலே ஏறி அக்கறைக்கு போய் ஈவினிங் ஜெபம் பண்ணும்படி அவர் அக்கறைக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பண்ணினது
3 வேளை ஜெபம் அப்படியே ஃபாலோ. சிலர் என்ன பண்றாங்க, இயேசு இது மெயின் 3 வேளை பண்றது. அடுத்தது ராம் முழுவதும் பண்ணினார் என்று லூக்கா 6ஆம் அதிகாரம். நைட் பிரேயர் ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? நைட் முழுவதும் ஆல் நைட் பிரேயர்னு சில சபையில நடக்குது. ஆல் நைட் பிரேயர். இன்னைக்கு அமாவாசை பிரேயர், ஆல் நைட் பிரேயர்னா ஏன் தெரியுமா? இயேசுவை தான் பின்பற்றுறாங்க. பாருங்க, இயேசு 6:12 பாருங்க ஆல் நைட் பிரேயர் பண்ணாங்க. அவரு அதையே தான் பின்பற்றுறாங்க அவங்க. அதனாலதான் சில பாஸ்டர்கள் கையை வச்சா பேய் போகுது. ஆல் நைட் பிரேயர் பண்றவங்க படிங்கள். 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். நைட்டு முழுவதும் ஜெபிச்சாராம். ஆல் நைட் பிரேயர். அதனால சர்ச்சில் ஆல் நைட் பிரேயர் வைங்க. இயேசு நைட் முழுவதும் ஜெபிச்சார். அதை எழுதி மாட்டிக்கங்க. இயேசு ஜெபிச்சார், அதனால நானும் ஜெயிப்பேன். இயேசு சாத்தானை ஜெயித்தார், அதனால நானும் ஜெயிப்பேன். ஆமென், ஹalleluya. நான் நைட் ஃபுல்லா நானும் ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஆல் நைட் பிரேயர். எங்க போயிட்டு வரீங்க? ஆல் நைட் பிரேயர் போயிட்டு வரீங்க. போங்க, வைக்கிற இடத்துக்கு போங்க. அடுத்தது துன்ப நேரத்தில் ஜெபித்தார், சீஷரோடு செய்தார், சிலுவையில் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறுவார் என்று மார்க் 6:46, லூக்கா 6:12 எப்போதும் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். அதனால அவர் 40 நாள் உபவாசம் எடுத்தார் என்று பாருங்கள். 4:2 உபவாசம், மத்தேயு 4:2 40 நாள் உபவாசம் எடுத்தார். ஜெபம் 40 நாள் பண்ணினார். உடனே பிசாசு அவரை பார்த்த உடனே போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 8:16 அந்த பிசாசு லேகியோன் பிசாசை அவர் புரட்டினார், அது போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜெபம் பண்ணும்போது ரூபமே நமக்கு மாறும். 2வது யாரை பரலோகத்துக்கு போனவர்? 7 பேரு. பேதுரு பவுல மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. பாருங்க, பவுல் எப்படி ஜெபிப்பார். பவுல் வந்த உடனே அசுத்தாவி நுரைதள்ளி போடலுமாமா. அப்ப பவுலை பின்பற்றணும்ல. பவுல் எப்படி ஜெபிச்சாரோ அப்படித்தானே நம்ம ஜெபிக்கணும். அப்போ பவுலை பார்த்த உடனே மந்திரவாதிகள் எல்லாம் தங்க மந்திர மூட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்களாம் தீ வச்சு. பவுல் முன்னாடி பாருங்க, பவுல் ரொம்ப வீரர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர். ஏன் நான் ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர்ல பிரேயர் வேரியரா இருக்கிறேன். 500 பேர் அட் அ டைம்ல ஜெபிப்போம். நான் இங்கிலீஷ் பிரேயர் வேரியர். 80,000 கால் வருது. அங்க 3வது மாடியில இருக்கோம், ஜெபம் பண்றோம். சங்கிலி பிரேயர், விடைவிடாத ஜெபங்க. நான் நைட் அண்ட் டே இருந்துட்டே இருப்போம். 500 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. ஜீசஸ் கால்ஸ்ல 3ஆம் மாடியில போய் பாருங்க. இதை வச்சுட்டு தான் பண்றாங்க. இங்க பாருங்க, பவுலோட பின்பற்றாங்க. பவுல் எப்படி ஜெபிப்பார்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்களோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். கேப்பே இருக்காது. சங்கிலி ஜெபம். எப்போ பார்த்தாலும் ஜெபம் தான். தோத்திரம் பைக் ஏறினா ஜெபம் தான். இப்போ நான் பைக்கில் தோத்திரம் ஒரு 50 சோத்தம் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே தான் வந்தாரு. கொண்டாந்து இது வாசலி விட்டுட்டு என்ன இட்டி விடாம ஜெபம். நான் அங்க ஏறின பெரம்பூர்ல ஏறி இது வரைக்கும் ஒரு 1000 தோத்திரம் போட்டிருப்பேன் அந்த பைக்ல. இடைவிடாம எனக்கு வருது. நான் என்ன பண்ணட்டும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், படியுங்கள். நான் சொல்லிட்டே வருவேன். நீ என்ன வேகத்துல போனாரு? மின்னல் வேகத்துல போற. 11 சொல்லிட்டியே. மின்னல் ஐயோ, என்ன மின்னல் வேகத்துல போக வேண்டாம். நீ ஆம வேகத்துல போனா கூட இந்த பைக் உழுகாது. நான் இருக்கும் வர உழுகாது. ஏன்னா 1000 தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பைக்ல ஏறினதுல. அதனால நீ மின்னல் வேகத்துல போக வேண்டாம். நீ மொல்ல எங்க தம்பியே சொல்லுவோம், நீ பைக்ல எலக்ட்ரானிக் பைக் வச்சிருந்தாரு. எங்க தம்பி சொல்லுவான், நான் எலக்ட்ரானிக் பைக் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் நடுவுல. அதுல அக்கா நீ ஏற வரைக்கும் ஏரியா இருக்காங்க. எங்க தம்பிக்கு இருக்கிற விசுவாசம். நீ இருக்க வரைக்கும் எலக்ட்ரானிக் பைக் எரியாது. நீ இல்லைன்னா அது எரிஞ்சிடும். ஆனா நீ ஏறினா எதுவுமே எரியாது. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியணும் நம்ம எப்பேற்பட்ட விசுவாசி. ஆமென். பாருங்கள், அவர் எப்படி ஜெபம் பண்றாரா? பவுலை பின்பற்றணும். படிங்க 1:9. இது நிமித்தமும் நீங்கள் அதை கேட்டு நான் முதல் உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். என்ன சொல்றாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். பண்றீங்களா? இடைவிடாம ஜெபம் ஒண்ணும் இல்ல. இடைவிடாம ஜெபம்னா என்னன்னா, எதை எடுத்தாலும் இப்ப புக் எடுக்கணும், அதோட தோத்தலாம். கேஸ் பத்த வைக்கிறது, கேஸ் வெடிக்காது. ஒரு பொம்பளை எப்போ பாருங்க, ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் எனக்கு கத்து கொடுத்துட்டாரு. நீங்க பெண்கள் எப்போதும் கேஸ்ல தான் வேலை செய்வீங்க. அதை ஆஃப் பண்ணவும் தெரியாது, சரியா எடுக்கவும் தெரியாது. உங்களுக்கு ஒண்ணு மட்டும் செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்டவ் பத்த வைங்க. வெடிக்கவே வெடிக்காது. திறந்தே இருந்தாலும் சரி கேஸ் வெடிக்காது. நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேஸுக்கு முன்னாடி நான் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன்.
அதை எனக்கு ஒருத்தர் கத்துக் கொடுத்துட்டாரு. அதே போல அதை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? யாரு வேணாலும் நம்மளை கொல்ல பார்ப்பாங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை கொல்ல பார்த்தாங்க. என்னன்னு, எதுக்கு கொல்ல பார்த்தீங்க? எப்படியோ அது இன்னைக்கு இருக்க ஆம்பளைங்க எல்லாம் ஏன் கொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியுமா? புருஷன் தாங்க தப்பிச்சுக்கணும்னு பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளை போட்டுருவாங்களே, நம்ம மனைவியை கொண்டுட்டோம்னா அதுக்காக கொல்லாமக்கிறோம். என்னைக்காவது நம்மளை தப்பிச்சுக்கிட்டு அவளை மட்டும் சாகடிக்க பண்ணலான்னு ஒரு புருஷன் பிளான் பண்ணான். நம்ம எந்த ஒரு கடையை போட்டு ஜெபிக்கிறவங்கள உடனே என்ன சொன்னான்னா, கேஸை திறந்து விட்டாங்க. வீட்டு கேஸை திறந்து விட்டுட்டு வெளியே ஓடி போய், என் அன்பு மனைவியே எனக்கு ஒரு ப்ரூ காப்பி போடுமான்னு நானும், ஒரு காப்பி போடுமா அப்படின்னு நானும். சரிங்கோ. ஏன்னா அங்க உள்ள போனா கேஸை திறந்து விட்டாங்க. கேஸ் ஃபுல்லா இருக்குது, கிச்சன் ஃபுல்லா. நெருப்பு பூச்சியை பத்த வச்சோன்னு பத்திடுவோம். அப்போ அவன் கேஸ் வெடிச்சு செத்துட்டான்னு போயிருமில்ல, இவன் பொண்ணான்னு இருக்காதுல்ல, அதுக்காக அவன் சொல்றான். கேஸை திறந்து விட்டு போட்டு நேரம் ஓடிட்டான். வெளியே போய் ப்ரூ காப்பி போடுமா, அம்மா போடுமா, இதங்க போடுறேங்கன்னு மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போனாலும் இதங்க போடுறேன் உள்ள போய் கேஸ் பக்கத்துல போய் பத்தடிக்க போயிட்டான். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தானே பத்த வைப்போம். அதே போல என்னையாடே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இப்படி பத்த வைக்க போனாலாம் ஞாபகம் பொருளை வெளியே ஓடி வராலாம். ஏங்க 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 என்னம்மா, என்ன காப்பி போடு? இல்லைங்க ஒண்ணும் இல்ல, நேற்றே கேஸ் தீர்ந்து போச்சு, உங்ககிட்ட நேற்றே கேஸ் தீர்ந்து போச்சு சொல்லலாம்னு நினைச்சேன், கேஸ் தீர்ந்து போச்சுன்னு. இப்ப போய் காப்பி போட சொல்றீங்களே. அவன் தீர்ந்த கேஸை திறந்து விட்டுட்டு இருக்கான். ஒருவனும் நம்மை கொல்ல முடியாது. ஆமென் ஆமென். சத்தியம் இல்ல, எந்த பிசாசும் வேலை செய்ய முடியாது. ஆமென் ஹalleluya. இந்த கேஸை தான் அவன் திறந்து விடுவான். ஆமென். பாருங்கள், ஜெபத்தில் நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அதனுடைய எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது எப்படி? அப்போஸ்தலர் 20:36 அவர் எங்க ஜெபிப்பார்? நாங்களோ ஜெபம் பண்ணுகிறோம். எங்க ஜெபம் பண்றாரு? 20:36. நாங்களோ எங்க ஜெபிக்கிறோம்? 20:36. அப்போஸ்தலர் 20:36 எல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். 20:36 அவருடைய ஜெப நேரம். இன்னொரு 5 minutes. இவைகளை சொன்ன பின்பு அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறியா? முழங்கால் படியிட்டு வீடுகளில் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்படும். அவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு வீட்டுல போய் கிச்சன்ல முழங்கால் படியிட்டு முடிஞ்சா கிச்சன் என்ன இங்கெல்லாம் கத்த எங்க வீட்டுல என்னை எல்லா பக்கமும் பார்த்து பழகிட்டாங்க. கிச்சன்லயும் முழங்கால் படிவிடுவேன், ரோட்லயும் படுவேன், கட்டல்லையும் படுவேன், எங்க வேணாலும் முழங்கால் படுவேன். இஷ்டத்துக்கு நடு ரோட்லயும் எங்க வேணாலும் முழங்கால் படிவது. என்ன பண்ணார்? வீடுகளில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். நம்மளும் வீடுகள்ல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றத பழக்கமா கொண்டு. மூணாவது அப்போஸ்தலர் 21:5. மூணாவது எங்க? 21:5. கடற்கரையில் நான் கடற்கரைக்கு போவேன். இங்க ஒரு கடற்கரை ஜெபம் நடக்குது. அங்க கடற்கரைக்கு நான் போயிட்டு இருப்பேன். இது வருது சவுண்டு. கடற்கரையில் அப்போஸ்தலர் 21:5 படிங்க. கடற்கரையில் முழங்கால் படிக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். தேவாலயத்தில் அப்போஸ்தலர் 22:17 உறுதியாய் ஜெபம் பண்ணுவார். ரோமர் 12:42 பாருங்கள். அதனால நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதனால் பவுலுக்கு நடந்த மோசங்கள் பயங்கரம். எல்லாத்துலயும் தப்புறாங்க. பவுல் போன போட்டை கடலுக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டான். 276 பேரையும் தள்ளி விட்டு சாத்தான் சாகடிக்க பார்த்தான். அவர் சொல்றாரு, நம்மில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆமென் ஹalleluya. கடலுக்குள்ளேயே எவனாவது தள்ளி விட்டுட்டா கூட நீ அது மாதிரி பேச முடியும். நம்மில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. 276 பேரும் தப்பி கரையேறுகிறார்கள். 14 நாள் சாப்பிடாம இருந்து 276 பேரும் பவுல் சொன்னபடி தப்பித்து கரையேறினார்கள். அந்த தீவின் பேர் மெலிதா என்று காணப்படுகிறது. அவர் கடைசியா சொன்னதை மாத்திரம் சொல்லுகிறேன் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38, 39. பவுல் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருந்ததினால் அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி நாம பேச முடியும். நம்மளை மேற்கொள்ள எந்த சக்தியும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்களா? 8, 36, 37, 38, 39. எப்பேற்பட்ட உபத்திரவத்திலும் நாம் தப்ப முடியும். 8:36 8ஆம் அதிகாரம் 36. உபத்திரவம் வந்தாலும் நம்ம தப்பிச்சிடலாம். இந்த ஜபத்தை ஃபாலோ. இயேசுவின் ஜபம், பவுலின் ஜபம், ரெண்டைத்தான் நான் கற்றுக் கொடுப்பேன். படிங்க. 8, 36, 37, 38, 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம்
நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ ஃபர்ஸ்ட் வியாகுலமோ ஒண்ணொண்ணா படி. உபத்திரவமோ, வியாகுலமோ வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்படி பேசு. மரணமோ, ஜீவனோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ எதுவுமே நம்மளை ஒண்ணு செய்ய மாட்டாரு. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அப்படி பேசணும். ஒண்ணுமே உபத்திரவம் வந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. அவன் கேஸை திறந்து விட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கரண்ட் பிடிக்க வச்சாலும் ஒண்ணும் தருங்க. கப்பலுக்குள்ளேயே போட்டையே தள்ளி விட்டுட்டான் சார். எல்லாரும் உள்ளுக்குள்ள கிடக்குறாங்க. எல்லாம் சொறி மணல்ல சொருகிட்டு கிடந்தாங்களாம். நீங்க நம்ம எந்தெந்த சொறி மணல்ல யார் யார் சொருகிட்டு கிடக்குறீங்களோ தெரியல. எங்க சொருகிட்டு கிடந்தாலும் பாதுகாப்பாக தப்பினார்கள். நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நெய்தர் டெத் நார் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. in all these things we are more than conquerors. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதனால பிசாச ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தேன். பரலோகத்துக்கு போனவங்க 7 பேர்ல 2 பேரை பின்பற்றணும். அவங்க ஜெப நேரம், இயேசுவின் ஜெப நேரம், பவுலின் ஜெப நேரம் நாம் பின்பற்றும் போது சாத்தான் உன்னை பார்த்து ஓடி போவோம். அவன் உங்களை விட்டு நடந்து போக மாட்டானா. யாக்கோபுல சொல்லுது, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ரன்னிங் ரேஸ். உன்னை பார்த்தா நின்னு போக மாட்டான், ஓடி போவான் என்று யாக்கோபிலே சொல்லப்படுது. பிசாசு அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா.